ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை மேக்ஸ். நான் இன்றைக்கி பொட்டேட்டோ கட்லெட் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா கொஞ்சம், கறி மசாலா கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம் தூவிக்கிறேங்க. எல்லாமே எனக்கு தகுந்த மாதிரி தாங்க சேர்த்துருக்கேன் மசாலா. உங்களுக்கு தேவையான அளவு காரம் எவ்வளவோ அவ்வளோ சேர்த்துக்கங்க. தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே இப்போ நல்லா மசிச்சு எடுத்துப்போம். நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். மசாலா சேர்த்துருக்கிறதுனால நல்லா மசிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கங்க, கலருக்காக சேர்த்துக்கலாம். நல்ல கலர் கொடுக்கும் மஞ்சள் சேர்த்தா. கொஞ்சமாக மாவு எடுத்து ப்ரெட்டில் ரோல் பண்ணுற அளவுக்கு மாவு பிடிச்சிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 5 இல்லைன்னா 6 செஞ்சு எடுத்துக்கிறேங்க. மீதி இருக்கிற மாவை குண்டு குண்டாக செஞ்சு எடுத்துக்க போகிறேன். குண்டாகவும் செஞ்சாச்சு, நீட்டாகவும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒன்றா எடுத்து முட்டையில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ப்ரெட்டு தண்ணியில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் மாவு வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்காங்க. உருட்டி வச்சுருக்கிறத முட்டையில் போட்டு டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி நான் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒன்றா எடுத்து போட்டுக்கிறேன். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க, லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஏன்னா சீக்கிரம் கருகிருங்க. இது மெதுவாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ எல்லாமே போட்டாச்சு. பாருங்கள், லைட்டாக பொரிஞ்சு வர்றது தெரியுது. இது முழுசாக ப்ரௌன் கலரில் வரணுங்க. கலரு திருப்பி விட்டுக்கலாம். ஒன்றா திருப்பி விட்டுக்கலாங்க. முன்னாடி போடுறது சீக்கிரமாக பொரிஞ்சு வரும். முன்னாடி போட்டது 2 எடுத்தாச்சு. பாருங்கள், இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கலர் கொடுக்குது பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. அடுத்து உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிற மாவும் நான் எடுத்து போட்டுக்கிறேன். அதுவும் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.